ஆப்ரேஷன் சிந்தூர் முடியலை, இன்னமும் ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சப்பே அறிவிச்சிச்சு இந்தியா. காரணம் பாகிஸ்தான் ஏதாச்சும் சேட்டை பண்ணால் 2.0 ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்துக்க. ஆசிம் முனீர் பங்கர்லாம் இல்லை, ஆசிம் முனீர் மேலேயே ஏவுகணை வீசுவோங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆனால் அரசாங்கங்கள் டைரெக்டாக அடுத்து அறிவிச்சிச்சு, அடுத்து சின்ன லெவல் ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டோம், யுத்தமே வந்துடும், ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னோம். இப்போ யுத்தத்துக்கான ஒரு தயார் நிலைக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் திணறான், பயப்படுறான். நம்ம இங்கே ஒரு போர் பயிற்சி நடத்துகிறோம், நோட்டாம் இஷ்யூ பண்ணுறோம். அவன் அங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால் நோட்டாம் மட்டும் இஷ்யூ பண்ணுறேன், ஆனால் போர் பயிற்சி இல்லை. சரி என்ன தான் பண்ணுற அப்படின்னா அது அன்னோன் ரகசியம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் 5 நாளில் 2 தடவை நோட்டாம் ரிலீஸ் பண்ணுறான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யுத்தம். பெரும்பாலும் எல்லா நாடுகளும் அப்படி தான் ஏறக்குறைய யுத்த பயிற்சி அப்படின்னு ஆரம்பித்தா அந்த பயிற்சி ஒரு தீவிரமான மோடுக்கு போய் கடைசியாக முடியும். ஆனால் பெரும்பாலான நாட்களில் அந்த தீவிரமாக போய் அப்படியே எதிரி நாட்டு எல்லைகளுக்குள்ளே புகுந்து போயிடுவார்கள். ஒருவேளை அப்படி வந்துருமோ அப்படின்னு நடுங்கி போய் தான் 5 நாளில் 2 நோட்டாம் ரிலீஸ் பண்ணுறான். 2 இல்லை 2000 ரிலீஸ் பண்ணாலும் சரி பிரயோஜனம் கிடையாது. காரணம் இந்தியா பட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. முப்படைகளும் ஒருங்கிணைஞ்சு ஏறக்குறைய இதுதான் உண்மையான அன்னோன் நம்பர்ஸ், 25,000க்கும் மேற்பட்ட துருப்புக்கள் அப்படின்னு சொல்லப்படுதே ஒழிய ரியல் நம்பர் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியல. நம்ம அரசாங்கங்கள் வெளியிடலை. முப்படையையும் ஒருங்கிணைச்சு தரை, ஆகாயம், நீர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பயிற்சி பட்டு தீவிரமாக நடக்குது. குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான், சர்க்ரிக் பகுதிகளை மையமாக வச்சு தான் தொலைச்சி எறியக்கூடிய ஒரு யுத்தம் முறையை பயிற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் அவனுக்கு பெரிய அளவில் புளியை கரைக்குது வயிற்றுல. எந்த அளவுக்கு அப்படின்னா எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் உத்து பார்க்குறாங்க இந்தியாவோட ட்ரில்லை. இது எல்லாம் இயல்பு தான், எப்படி நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு உளவு பார்ப்பாங்க, வெளிப்படையாக பார்ப்பாங்க, தனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு ஒரு ஆர்டிக்கலாக வெளியிடுவார்கள். இது பூரா சகஜம்தான். ஆனால் அப்படி வேடிக்கை பார்த்து இருக்கிற பையலை பூரா பாகிஸ்தான் போய் பார்க்குறான். எதுக்கு அப்படின்னா ஏதாச்சும் சொல்லுங்கள், பதட்டமாக போகுது, ஏதாச்சும் சொல்லுங்கள், பதட்டமாக போகுதுன்னு. என்னடா சொல்ல, நீயும் உங்கள் அண்ணன் அமெரிக்காவும் சேர்ந்து தான் சர்க்கிளுக்கு பின்னாடி பெரிய அளவு ஆட்களில் கூட்டி சேர்ந்தீங்க. இல்லை அமெரிக்காவோட பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவோட நேரடி பங்கு கிடையாது. அமெரிக்கா பிச்சை போடாமல் அந்த இடத்துல பாகிஸ்தானால் யூனிட்டை கொண்டு வர முடியாது. ஏன்னு நம்ம ஆட்கள் எல்லாருக்கும் தெரியும், பிள்ளைக்கு டீசல் போடவே காசு கிடையாது. எவனாச்சும் பிச்சை போட்டால் அதில் டீசலை போட்டு சர்க்கிரிக் பகுதியில் வந்து நிற்பாராம்மா. நம்ம ஒன்று ஐயோ பாகிஸ்தான் வந்துட்டான்ட்டு திரும்பி வர போகிறோமா, இல்லை பாகிஸ்தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம பொசிஷன் எடுக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் அந்த பகுதிக்கு வந்தேன்னு தெரிஞ்சாலே அது யுத்தம் தான், தொலைச்சி போடுவோம் பார்த்துக்க அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வார்னிங்கை கொடுத்து வச்சுருக்கார். அப்படி வார்னிங்கை கொடுத்த ஜோரில் தான் முப்படைகளோட ட்ரில் திருச்சூல் படு பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் பயந்து எங்கே அப்படியே போகிற போக்கில் உள்ளே வந்துடுவார்களோ அப்படின்னு சொல்லி தான் பாகிஸ்தான் அரண்டு போய் எல்லார் காலையும் வந்து ஒரு பையனும் சப்போர்ட் பண்ணல, எவனும் பண்ண போகிறதில்ல, எட்டி உதச்சிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நோட்டாமல் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயம் அவனுங்களுக்குன்னு ஒரு சித்து விளையாட்டு இருக்குல்ல, உள்ளூர்காரங்களை ஏமாத்துறதுக்கு நம்ம ரியலாகவே ட்ரில் பண்ணுறோம், லைவ் ஃபயரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் இப்போ தான் வீடியோகிராஃபிக்ஸில் உள்ள இமேஜஸ்லாம் தூக்கி போட்டு நம்மளும் ஏதோ பண்ணுறோங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். பிரயோஜனம் கிடையாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். யாருக்கு? தீவிரவாதி ஆசிம் முனீருக்கு நல்லா தெரியும். காரணம் இந்தியா இதில் மாபெரும் பயிற்சி முப்படை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னாலும் இதில் ஏகப்பட்ட டெக்னாலஜிகளை உள்ளுக்குள்ளே கொண்டு வரோம். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை பார்த்து கற்றுக்கிட்ட பல விஷயங்களை இந்த போர் பயிற்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ரேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வருங்காலங்களில் பாகிஸ்தானை பிச்சு வீச உதவும். அதே சமயம் நம்மளோட டார்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற சர்க்கிரிக் பகுதியோ இல்லை ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளேயோ நுழையவும் பிளான் வச்சுருக்க அரசாங்கம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா 25,000 நம்பர் அப்படிங்கிறது சும்மா ஒரு ரஃப்பான ஃபிகர் தான். உண்மை ஆக்சுவல் ஃபிகர் யாருக்குமே தெரியாது, இராணுவ ரகசியம் அப்படின்ட்டார்கள். ஆனாலும் இன்னொரு செய்தி டெல்லி வட்டாரத்தில் கசிய விடப்படுது. அங்கே இருக்கக்கூடிய யூனிட்டில் இன்னொரு 10% மட்டும் ஏற்றிக்கிட்டார்கள்னா முழு யுத்தத்துக்கே அந்த படை தயாராகிரும் அப்படிங்கிறதா. அப்போ 10% பேக்கப் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. இனி அவன் பாட்டு ஒழிச்சு வச்சுருக்கலாம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. இராணுவ பாஷை நமக்கு தெரியாது, ஆனால் அப்படி ஒரு தகவல் காட்டு தீ மாதிரி பரவுது. இது மேற்கொண்டு நம்ம அரசாங்கமே கசிய விட்டுருக்கலாம். பாகிஸ்தானுக்கு இன்னும் கொஞ்சம் பிடுங்கிட்டு போட்டோம் அப்படிங்கிறக்காக கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம கசியவே விடாட்டி அவன் பயத்தோட உச்சத்தில் தான் இருக்கான்.
ஆனால் நம்மளோட ப்ரைம் டார்கெட் 2 இன்னமும் அங்கே ஆக்டிவாக இருக்குது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகட்டும், சர்க்ரிக் பகுதியாகட்டும். சர்க்ரிக்கை ஈஸியாக தூக்கி விட்டு வந்துடலாம். ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் அதே நிலமை தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபயர் பவர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, சீனாவுக்கும் சேர்த்து தான். காரணம், என்றைக்குமே அரசாங்கங்கள் பாகிஸ்தானை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இராணுவ ரீதியாக எதையுமே செய்யறதில்ல. கடந்த 10-12 வருஷமாக அதில் சீனாவுக்கான மாடிஃபிகேஷனோடு தான் எல்லா ட்ரில்களுமே நடத்தப்படுது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் யார் வாலாட்டினாலும் சரி, எதிரிகள் யார் வாலாட்டினாலும் சரி, இம்மீடியட்டாக அடி உத அம்புட்டு உண்டு டிக்கெட்டை விட கிழிச்சு கொடுக்க இந்தியா தயார் தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தான் சமீபத்தில் சில சேட்டலைட் இமேஜுகள் வந்துச்சு. சீனா ஒரு பக்கம் வர்த்தகம் வேணும், இந்தியா வேணும், அமெரிக்கா கூட சேர்ந்து எங்களை காலி பண்ணிடாதீங்க அப்படின்னு கையில் காலில் விழுந்தாலும், இன்னொரு பக்கம் இந்திய எல்லைகளை ஒட்டி ஏர் ஸ்ட்ரிப் அமைக்கக்கூடிய பணியையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மெல்ல மெல்லமாக செய்கிறாங்களாம்மா. சேட்டலைட் இமேஜ் போட்டு விட்டுருச்சு. சேட்டலைட் இமேஜ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உளவுத்துறைகள் ஸ்மெல் பண்ணி ப்ளூ பிரிண்ட்டே கையில் வச்சுருப்பார்கள். சேட்டலைட் இமேஜை எதுக்கு ரிலீஸ் பண்ணி விடுறார்கள் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஊருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறக்காக தானே தவிர, டெல்லி வட்டாரத்தில் சொல்லப்படுறது சீனாவோட கட்டுமானங்கள் ஒரே ஒரு செங்கல் எடுத்து வச்சா கூட டெல்லி ஸ்மெல் பண்ணிடும் அப்படிங்கிறது தான். அப்போ அவனும் பேஸ் கட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி தான் ஆப்ரேஷன் திரிசூலம் பிச்சுக்கிட்டு போகுது. எதிரிகளும் வரும் நாட்களில் பிச்சுக்கிட்டு போயிடுவார்கள் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நம்ம பையன் பன் பட்டர் ஜாம் எது பிச்சு சாப்பிட்டுட்டு வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறானோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. வருங்காலங்களில் எதிரிகள் உண்மையிலே பிச்சு பஞ்சாக பறக்க விட போகுது இந்திய இராணுவம்.